வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சென்னையில் ஸ்டாலின் போராட்டம், போலீஸ் குவிப்பு. தமிழக அரசு மத்திய அரசை கண்டித்து தொகுதி மறு வரையறையை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி போராட்டத்தை நேற்று அழைப்பு விடுத்திருந்தார். முன் அறிவிப்பு இல்லாமல் காவல் நிலையத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் அனுமதி பெறாமல் தற்பொழுது போராட்டத்தை நடத்தியதால் சென்னையில் பல இடங்களில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. சரி, எதற்காக இந்த போராட்டம் என்பதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு, சிம்பதி ஓட்டுக்களை பெறுவதற்கு, கருணை ஓட்டுக்களை பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் தொகுதி எண்ணிக்கை அதிகப்படுத்துவதை கண்டித்து போராட்டத்தை நடத்தி வருகிறார். அதாவது புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கை 543. தற்பொழுது நாடாளுமன்றத்தில் புதிய விதி அமல்படுத்தி 850 எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறது. அதாவது மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்களில் கூடுதலான எம்பிக்கள் நியமனம் செய்யப்படும். அதேபோல் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் எண்ணிக்கை இருப்பதை விட குறைக்கப்படும் அல்லது அதையே மீண்டும் அமர்த்தப்படும் என்ற தகவல் நாடாளுமன்றம் வெளியிட்டுள்ளது. சரி, இதற்கும் ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்திற்கும் என்ன காரணம்? இவர்கள்தான் 40 எம்பிக்கள் புதுச்சேரியுடன் சேர்த்து திமுகவின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கு போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு அரட்டை அடிக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்கு போராட்டம் நடத்துவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல், எங்கு பேசக்கூடாதோ அங்கு பேசி என்ன பயன் என்பதுதான் நம்முடைய கேள்வியாகவும் எதிர்க்கட்சியினர்களது கேள்வியாகவும் இருக்கிறது. பேசக்கூடிய இடம் நாடாளுமன்றம். அதற்கான எம்பிக்கள் தமிழக மக்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்று பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு விட்டு அரட்டை அடித்து கொண்டு தற்பொழுது எதிர்ப்புகள் தெரிவிக்காமல் இத்தனை மாதங்களாக நாட்களை கடத்திவிட்டு இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாஜக கூட்டணி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது இப்பொழுது போராட்டம் நடத்துவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. அதுவும் தேர்தல் நேரத்தில் சிம்பதி ஓட்டுக்களை பெறுவதற்கு ஸ்டாலின் அவர்கள் முயற்சிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பாஜகவினர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எது சரி எது தவறு என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கான ஆயுதம்தான் ஓட்டு. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 2029 நடைபெறுகிறது. அப்பொழுது 850 உயர்த்தப்பட்டால் மீண்டும் பாஜகவை வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்துவிட்டால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்காது என்ற காரணத்தினால் தற்பொழுது சென்னையில் போராட்டங்களை நடத்தி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அது ஏன் இப்பொழுது நடத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெற போகிறது. அதில் சிம்பதி ஓட்டுக்களை பெற்று பாஜக தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அல்லவா, அதை எதிர்த்து போராட்டத்தை நடத்தி வருகிறார் ஸ்டாலின்.